தாய்மானவன் ஒரு திட்டம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது சிம்பிளா இந்த திட்டம் என்னன்னா, வீட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே போய் டெலிவரி பண்ணிடுவாங்களாம், அதாவது கொடுத்துருவாங்களாம். சத்தியமா மனசாட்சிப்படி சொல்றேன், ரொம்ப நல்ல திட்டம். ஆனால் இதில் வருத்தம் என்ன தெரியுமா? இது தேர்தல் வர மட்டும்தான். கடந்த 4.5 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளும் முதியோர்களும் கிடையவே கிடையாது. கரெக்டு தானே? கடந்த 4.5 ஆண்டுகளில் கலட்ட முடியாததை இப்போ அடுத்த 6 மாதங்களில் கலட்டிடுவேன்னு சொல்றது எதோட வெளிப்பாடு தெரியுமா? பயம். ஆட்சியை இழந்துருவோமோன்னு பயம். அதாவது இந்த தாய்மானவன் திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அதாவது நடைமுறைப்படுத்துறதுக்கு மட்டுமே கூட்டுறவுத்துறைக்கு அதிகமாக 30 கோடி ரூபாய் செலவாகுதான். இந்த அமௌண்ட்டை நான் அடிச்சு விடுறது கிடையாது, நம்ம ஐயா வாயால சொன்னது. ஆனா இதே தாய்மானவன் திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன், எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்க, ஓட்டு போட்டுருங்க, நம்புங்கடான்னு சொல்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 100 கோடி எதுக்குன்னு கேட்பீங்க? விளம்பரம் முக்கியம் இல்ல? ஓரணியில் தமிழ்நாடு, நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களிடம் ஸ்டாலின் என்ன ஒவ்வொரு விளம்பரத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒரு முகாமை போடுறதுக்கு மட்டும் செலவாகிற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். தமிழ்நாடு மொத்தமா